கார்த்தி தன்னுடைய ஒவ்வொரு படங்களோட கதையையும் கதை களத்தையும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக தேர்வு செய்வார். அது அவருடைய முதல் படத்துலேருந்தே தொடர்ந்துட்டுருக்கு. பருத்தி வீரன் ஆரம்பித்து 1000ல் ஒருவன், நான் மகான் அல்ல, பையா, சிறுத்தை, அதுக்கப்புறம் எத்தனை படங்கள், பா ரஞ்சித்தோட மெட்ராஸ், கொம்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1, கைதி, ஏன் நம்ம மெய்யழகன், இப்படி தன்னுடைய ஒவ்வொரு படங்களின் மூலம் வெற்றி மற்றும் நோக்கம் கண்டு இல்லாமல் இந்த படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் தரமும் உயரணும் அப்படிங்கிறது தான் கார்த்தியோட ஒரு கோலாகவே இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படங்கள், அதில் துளி மாற்றங்கிறது கிடையாது. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இயக்குனர் உள்ளே வராரு. அவர் பெயர் தமிழ். அதாவது விக்ரம் பிரபு வச்சு டானா கரன்னு ஒரு அற்புதமான ஒரு ஹிட் படத்தை கொடுத்தவர். வெற்றிமாறனோட அசுரன், விடுதலை படங்களில் நடிகராக ஜெயித்தவர். ஜெய்பீம்லேயும் அவருடைய கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் இயக்கத்தில் தான் கார்த்தி நடிக்கிறாரு. இந்த விஷயத்தை சில மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம மீடியா தர்பார் மூலம் சொல்லியிருந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபிலிம், அதாவது 1960ல் நடந்த ஒரு கதை. அந்த டைமில் ராமேஸ்வரம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடற்கொள்ளையர்கள் பயங்கரமான ஒரு கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அதை மையப்படுத்தி தான் நம்ம தமிழர்கள் கதை எழுதியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் கூடுதலான ஒரு சுவாரஸ்யம், அதுவும் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் கமிட் ஆகி உள்ளே வந்திருக்காரு. ஸோ வடிவேல் அப்படின்னாவே காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. மாமனில் எப்படி ஒரு சீரியஸான கேரக்டரில் வடிவேல் நடித்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும், அதாவது இந்த படத்துலையும் டைட்டில் வைக்கல, கார்த்தி 29 அப்படி தான் வச்சுக்காங்க. இந்த படத்துலையும் வடிவேலுக்கு மிக சீரியஸான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கார்த்தியும் வடிவேலும் சேர்ற முதல் படம் அப்படிங்கிற அப்படி ஒரு சிறப்பும் இருக்குது. ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த படம் இன்னும் என்னென்ன மாதிரியான மேஜிக்கை இன்னும் உண்டு பண்ண போகுது அப்படின்னு.